தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், தேனி உள்ளிட்ட 4 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அவர் இன்று பங்கேற்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது கிருஷ்ணகிரி அவர் வந்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் தற்போது ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முகுல் வாஸ்னிக், தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மக்களவை காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவிப்பார். இந்த பொதுக்கூட்டம், இந்த பிரச்சார மேடையில் காங்கிரஸ் இந்த எதிர்வரக்கூடிய மக்களவை தேர்தலில் என்னென்ன விஷயங்களை முன்வைக்க இருக்கிறது என்பது குறித்த முக்கிய விவரங்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அவர் தற்போது தமிழகம் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். அது நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மக்களவை காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்று அவர் தமிழகம் வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தினேஷ் அங்கு களத்திலிருந்து நம்முடன் இணைகிறார். தினேஷ், தற்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் மேடைக்கு எத்தனை தொண்டர்கள் அங்க வந்திருக்காங்க? எத்தனை பேர் அங்கு குழுமி இருக்கிறார்கள்? அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? ராகுல் காந்தி இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் பேச இருக்கிறார்? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சற்று முன் கிருஷ்ணகிரிக்கு வந்தார். அதாவது இன்று காலை 10 மணிக்கு டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு பெங்களூர் வந்தார். அதன் பின்பு பெங்களூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அரசு கலை கல்லூரிக்கு இறங்கினார். அங்கு இருந்து பாத்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய இது பொதுக்கூட்ட மேடைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்தார். சரியாக 11:30 மணி அளவுக்கு வருவதாக ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டார். இருப்பினும் அரை மணி நேரம் தாமதமாக தான் அவர் கிருஷ்ணகிரி இதுக்காக பொதுக்கூட்டத்திற்கு வந்தார். தற்சமயம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் தனது ஆதரவிலிருந்து பொதுமக்களிடம் சேகரித்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் இது போன்ற மதசார்பற்ற வேட்பாளர்கள் ஆதரித்து இருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். கடும் வெயிலும் பாராமல் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ராகுல் காந்தியை காண்பதற்காக இந்த பொதுக்கூட்ட மேடை அருகாமையில் குவிந்துள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிக்கணும். நாம் தொடர்ந்து பேசுவோம். கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் அவர்கள் தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் 6000 ரூபாய், ஆண்டுக்கு 72,000 ரூபாய், 5 ஆண்டுகள் 3,60,000 ரூபாய் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய தாய் வீட்டு சீதனமாக உங்களுடைய அண்ணனாக இருந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு பெண்மணியையும் அங்கீகாரம் செய்து வருகிற இந்த திட்டத்தை ஏற்று கை சின்னத்தில் இந்த பாராளுமன்றத்தில் எனக்கும் அன்புக்குரிய சகோதரர் சத்யா அவர்களுக்கு உதயசூரியனிலே ஓசூர் இடைத்தேர்தல் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குதல் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் பெங்களூருவிலிருந்து தற்போது கிருஷ்ணகிரி வந்திருக்கிறார். அங்கு கிருஷ்ணகிரியில் அதிமுக காங்கிரஸ் இடையே போட்டி நிலவுகிறது. அதிமுக தரப்பில் KP முனுசாமி அவர்களும், காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தரப்பிலிருந்து செல்லக்குமார் அவர்களும் போட்டியிடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் அங்கு செல்லக்குமார் அவர்களை ஆதரித்து காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். அங்கு அடிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் தற்போது உரையாற்ற தொடங்குகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Mr. Mukul Vasnik, KS Alagiri, Dr. Chella Kumar, T. Sengutian,
leaders on the dais, party workers from the Congress party, DMK and other parties, friends from the media, brothers and sisters, I would like to welcome all of you here today. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, வேட்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் செல்லக்குமார் அவர்களே, கட்சியினுடைய தலைவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்களே, ஊடகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். India is made up of many different states, each one having its own culture, its own identity and its own language. இந்தியா என்பது ஒரு நாடு. அந்த நாட்டில் பல கலாச்சாரங்கள் உண்டு, மொழிகள் உண்டு, வித்தியாசங்கள் உண்டு, வேறுபாடுகள் உண்டு. அனைவரும் ஒன்றாக கூடி வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாடு. And India is the sum total of all these states put together. இந்தியா என்பது அனைத்தினுடைய ஒட்டுமொத்த உருவாக்கம். And that is why for us the history, the culture, the language of the Tamil people is very, very important. ஆகையினாலேதான் நமக்கு அது எது முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த வித்தியாசங்கள், இந்த வேறுபாடுகள், இந்த நம்முடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, இதில் மிக முக்கியமாக இந்த தமிழ் கலாச்சாரம், பண்பாடு இவற்றையெல்லாம் போற்றி பாதுகாப்பதற்கு நாம் முக்கியமாக முக்கியத்துவம் தருகிறோம். And for us, a India where the voice of the Tamil people is not heard loudly, an India where the language of the Tamil people is not spoken loudly, is not an India. ஆகையினாலேதான் இன்றைக்கு உள்ள சூழலில் தமிழகத்தினுடைய இந்த சத்தம், ஒலி என்பது கேட்கவில்லை. அதை கேட்க செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நாம் அதை ஆமோதித்துக் கொண்டிருக்கிறோம். And this is why it is so important that all different states in this country, all different languages in this country, all different cultures, ideas in this country are represented. ஆகையினாலேதான் நாம் மிகவும் முக்கியமாக நாம் கருதுவது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் பேசக்கூடிய மொழி, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், உடை, உணவு அத்தனையும் மிக முக்கியமாக கருதுகிறோம், இந்த வேறுபாடுகளை உள்வாங்கி. And the DMK and the Congress and our other partners today are fighting Mr. Narendra Modi for this reason. ஆகையினாலே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சி மற்றும் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் அத்தனையும் இணைந்து நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. Mr. Narendra Modi thinks that he can impose one idea on this country. நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார், அவருடைய ஒரே ஒரு சிந்தனை மட்டும் அத்தனை பேரும் கேட்கவென்று நினைக்கிறார், அதுதான் முக்கியமானது என்று நினைக்கிறார். He does not realize that this country is millions of different ideas, millions of different expressions, different languages, different histories. அவருக்கு ஒன்று தெரியவில்லை, அதை ஆமோதிக்கவும் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் சிந்தனை இருக்கிறது, சீரிய கருத்து இருக்கிறது, இவைகளெல்லாம் இந்த நாட்டை வழிநடத்துகிறது என்பதை அவர் ஆமோதிக்கவும் இல்லை, அதை ஒற்றுக்கொள்ள மறுக்கிறார். He thinks that just because he can control the AIDMK government, he can control the people of Tamil Nadu. ஆகையினாலேதான் இன்றைக்கு ஒரு ஆட்சியை அவர் இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எங்கிருந்தோ அவர் பலமாக அவர் அதை கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார். What he does not realize is no one but the Tamil people can control Tamil Nadu. இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை தமிழகத்தினுடைய மக்கள் செய்து முடிப்பார்கள்.
No one can control the Tamil language. No one can define the history of Tamil Nadu. No one can define the expression of the Tamil people except the Tamil people. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் தமிழ் மொழியையும் யாரும் எங்கிருந்தோ கட்டுப்படுத்த முடியாது. அது தமிழர்களால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். தமிழர்களால் மட்டும்தான் அதை வளர்த்தெடுக்க முடியும். And if Mr. Narendra Modi was to read a little bit about the history of the Tamil people, he would understand this in 5 minutes. நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றையும் தமிழ் கலாச்சாரத்தினுடைய வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டு வரலாற்றையும் கொஞ்சம் படித்து பார்ப்பாரையானால் இப்படி செயல்பட முடியாது. With disrespect, you cannot make the people of Tamil Nadu do anything. தமிழக மக்களை அவமதிப்பதன் மூலமாக அவமானப்படுத்துவதன் மூலமாக உங்களால் எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது. தமிழகத்திலே with hatred you cannot make the people of Tamil Nadu do anything. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல் ஒரு வெறுப்பு அரசியலை ஊர்ப்பதன் மூலமாக வெறுப்பு அரசியலை திணிப்பதன் மூலமாக உங்களால் ஆட்சி செலுத்த முடியாது தமிழகத்திலே. But with love and respect you can make the Tamil people do anything. தமிழகத்தினுடைய மக்களுடைய அன்பு செலுத்தித்தான் மாற்ற முடியுமே அன்றி வெறுப்பு அரசியலை வைத்துக்கொண்டு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. And this is your history, this is your culture, and I understand this. இதைத்தான் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். தமிழருடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் இது எவ்வளவு வித்தியாசமானது சிறந்தது என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். Now over the last 5 years Mr. Narendra Modi has run a government for 15 people. இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் எப்படி ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு 15 பேர் கையில் வைத்துக்கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார். You know the names: Anil Ambani, Mehul Choksi, Nirav Modi. இவர் யாரையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அம்பானி, நிரோத் சௌத்ரி, அதானி இவர்களை போன்றவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். These are all Mr. Narendra Modi's friends. Why don't you come here? No problem. Okay. Yeah. No, look, you take one of these. Yeah. No problem. Thank you. Okay. So Mr. Narendra Modi has run the government for 15 people. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 14 பேரை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார். And all the money that should have gone to the poor people of this country, that should have gone to the farmers of Tamil Nadu, should have gone to the youngsters of Tamil Nadu, has gone to these 15 people. இந்த யாருக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாட்டாளிகளுக்கும் செல்ல வேண்டிய ஒட்டுமொத்த பணம் தான் இந்த 14 பேருக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இது யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு செல்ல வேண்டும், உழைக்கக்கூடியவர்களுக்கு செல்ல வேண்டும், தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு சென்றிருக்க வேண்டும். அது சென்று சேரவில்லை. He has forgiven 3,50,000 crores for these 15 people. 15 கோடி ரூபாய் என்பது 15,000 கோடி ரூபாய் என்பது இந்த 15 பேருக்குள் அடக்கமாக இருக்கிறது. But when Tamil farmers go and protest in Delhi, Mr. Narendra Modi does not have one word to say. தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பொழுது இந்த நரேந்திர மோடி அவர்களை சென்று பார்க்க கூட கிடையாது. When Tamil youngsters cannot find a job, Mr. Narendra Modi has nothing to say. தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இந்த நரேந்திர மோடி இருக்கின்ற வரையிலே எங்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. So the Congress party has decided that we are going to do some justice. ஆகையினாலே தான் காங்கிரஸ் பார்ட்டி என்ன எண்ணுகிறது என்று சொன்னால் இதற்கு ஒரு நியாயம் கொடுத்தாக வேண்டும், நியாயத்தை மக்களுக்கு வழங்கியாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது, எத்தனிக்கிறது. Mr. Narendra Modi snatched your money in demonetization. நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய பணத்தை டிமானிட்டைசேஷன் என்ற பெயராலே பணமிழப்பு என்ற பெயராலே எடுத்துச் சென்றார். He made you stand in line hour after hour. நீங்கள் வரிசையிலே நீண்ட வரிசையிலே மணிக்கணக்காக உங்களுடைய பணத்தை எடுத்துக் கொள்வதற்கு காத்து கிடந்தீர்கள் வெயிலிலும் மழையிலும்.
Gabbar Singh tax destroyed industry in Tamil Nadu. அவருடைய இந்த ஜிஎஸ்டி என்ற கப்பார் டாக்ஸ் என்பது அது யாரையெல்லாம் அழித்திருக்கிறது என்று சொன்னால் வளமான இந்த செல்வத்திற்கு, அதாவது வணிகத்தை அழித்திருக்கிறது, ஏழை வணிகர்களை அழித்திருக்கிறது, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழித்திருக்கிறது. Tirupur, the textile hub of India, was destroyed. திருப்பூர் அவ்வளவு பேருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு தொழில் நகரம், அது அழிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே வேலை இழக்கப்பட்டிருக்கிறது. Kanchipuram, the silk capital of India, was destroyed. காஞ்சிபுரம் என்பது இந்த சில்கனுடைய தலைநகரமாக இருக்கிறது, பட்டனுடைய தலைநகரமாக இருக்கிறது, ஆனால் அதுவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. Millions of Tamil youngsters lost their jobs. லட்சக்கணக்கான பெண்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக. Gabbar Singh tax ensured that weavers have to pay taxes to buy yarn, color dyes and materials. அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலமாக ஜிஎஸ்டி மூலமாக யாரெல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரண மக்கள் எல்லாம், ஏழை நெய்தல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்களும் போய் அவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். So about 5 months back, I called Congress party's economists to meet me. இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை சொன்னவர்கள் எல்லாம் இதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அது ஏழைகளுக்கு பயனளிக்க வேண்டிய வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். I said Mr. Narendra Modi promised 15 lakh rupees in every Indian bank account. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒவ்வொருவருடைய கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தார். He promised the Tamil people that he would put money in their bank account. தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அவர் சொன்னார், நான் 15 லட்சம் ரூபாய் போட போகிறேன் என்று அவர் ஒரு உத்தரவாதத்தை தந்தார். And I told the economists that I understand that this 15 lakh number is a lie. இந்த 15 லட்சம் ரூபாய் என்பது ஒரு பொய் என்பது எனக்கு தெரியும். I told them I want them to go and find out how much money can the government of India put into every poor person's bank account. ஆகையினாலேதான் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். எத்தனை பேருடைய வங்கி கணக்கிலே இந்த 15 லட்சம் ரூபாய் சேர்ந்தது, அவர்களுடைய கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். I told them I don't want to destroy the Indian economy. நான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க வேண்டும், குட்டிச்சவராக்க வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, அதை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். But I want to understand, if the Indian government chooses to put money into 20% of the poorest people's bank accounts, how much money can they put every year? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு போட்டால் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வரும் என்பதை நான் ஆலோசனை செய்து கொண்டிருந்தேன். இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு பதில் ஒரு 20% இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எவ்வளவு அளித்தால் அவர்கள் வறுமை கோட்டில் இருந்து வர முடியும் என்று நான் ஆலோசனை செய்து பார்த்தேன். And I told them, don't give me some big theory, don't give me a book, don't give me long written answers. I just want one number. இதற்கு பெரிய தத்துவமோ மிக கோட்பாடோ இல்லது மிகப்பெரிய கணக்கோ எனக்கு தேவையில்லை. நான் சாதாரணமாக எண்ணி பார்க்கிறேன், எவ்வளவு அவர்களுக்கு தந்தால், எவ்வளவு அவர்களுடைய அக்கவுண்டிலே போட்டால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன். But I want a real number, a true number. And I want that number to be such that the Indian economy is not destroyed because we give this money to our people. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த பணத்தை அந்த ஏழை எளிய மக்களுக்கு 20% மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த பொருளாதாரத்தை வீணடிக்கவும் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருந்தேன். அதுதான் மிக முக்கியமானது. பொருளாதாரம் வளர வேண்டும், ஏழைகளுக்கும் பணம் போய் சேர வேண்டும். அப்படி எப்படி ஒரு திட்டத்தை உருவாக்க முடியும் என்று யோசித்து பார்த்தேன். I want to carry out a surgical strike on poverty.
நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், ஒரு அதிரடி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு அதிரடி திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தும். எதற்கு எதிராக என்று சொன்னால், வறுமைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் எண்ணினேன். So few days back, they came back to my office and they wrote a number on a piece of paper. They wrote a number on a piece of paper. They came back to my office. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தார்கள் எவ்வளவு என்று. 72,000 rupees. 72,000 ரூபாய், அவ்வளவுதான். 72,000 ரூபாய். Now what is this number? I want to explain. இந்த 72,000 ரூபாய் தான் தர வேண்டும் என்று இருக்கிறேன். The moment the Congress party comes to power in Delhi, எந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் அது அமல்படுத்தப்படும். we will identify the 20% poorest families in this country. நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகின்ற நேரத்திலே இந்த 20% மக்கள் யார் என்று அடையாளம் கண்டு விடுவோம். We will make a list of the 20% poorest people in India. ஒரு பட்டியலை நாங்கள் தயார் செய்து விடுவோம். 20% மக்கள் எங்கே இருக்கிறார்கள், அந்த ஏழை மக்கள் என்பதை நாங்கள் தாராளமாக கண்டுபிடித்து விடுவோம் தெளிவாக. And then after that, every one of these families will be given 72,000 rupees every year. அதற்கு பிறகு அந்த அடையாளம் காணப்பட்ட 20% மக்களுக்கு அவர்களுடைய பேங்க் அக்கவுண்டிலே 72,000 ரூபாயை நாங்கள் தந்து விடுவோம். 72,000 rupees every year, 3,60,000 rupees in 5 years. 72,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு, 5 ஆண்டுக்கு 3,60,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கிலே இருக்கும். Every single poor family in India is going to get this. இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய 20%க்குமான கீழே இருக்கக்கூடிய ஏழை குடும்பம் என்பது இதன் மூலமாக பயன்பெறும். Doesn't matter which state you're from, doesn't matter what language you speak, doesn't matter what caste, what religion you are. If you are poor, you are going to get this money in your bank account. நீங்கள் என்ன மொழி பேசுகிறீர்கள், ஏழைகளாக இருக்கின்ற பொழுது எந்த மதத்தினை சார்ந்தவர்கள், எந்த மொழியினை சார்ந்தவர்கள், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று எங்களுடைய அரசு யாரையும் வேறுபடுத்தி பார்க்காது. அது உண்மையிலே நீங்கள் ஏழைகளாக இருப்பீர்களே ஆனால் அந்த திட்டத்தின் மூலமாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். The moment the money comes in your bank account, you will start buying things. இந்த பணம் உங்களுடைய அக்கவுண்டுக்கு வந்த உடனேயே, உங்களுடைய வங்கி கணக்கு வந்த உடனேயே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் எனக்கு தெரியும், நீங்கள் கடைகளுக்கு சென்று தேவையான பொருள்களை வாங்குவீர்கள். You'll start to buy clothes, shoes, cell phones, sarees. நீங்கள் அந்த வங்கி கணக்குக்கு உங்களுடைய பணம் வருகின்ற பொழுது நீங்கள் வீதியிலே சென்று உங்களுக்கு தேவையான உடைகளை வாங்குவீர்கள், காலணியை வாங்குவீர்கள், உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். The economy will start up once again. இதன் மூலமாக ஒரு புதிய பொருளாதாரம் மலரும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். Factories will start to work. அது மீண்டும் மீண்டும் செய்கின்ற பொழுது அந்த பொருளாதாரம் என்பது வேகமான வளர்ச்சியை பெறும். And your children will go and get jobs in these factories. இதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த வேலை வாய்ப்பு அங்கே உருவாகும், அந்த சந்தை உருவாகின்ற பொழுது. Tirupur will come alive again. திருப்பூர் மீண்டும் உயிர் பெற்று எழும். Kanchipuram will come alive again. காஞ்சிபுரம் மீண்டும் உயிர் பெற்று எழும். And thousands of young Tamil youngsters will get jobs. ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். There are also 24 lakh government jobs that have not been filled till today. 24,000 பதவிகள் இன்று வரையில் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த பதவிகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். And there are 10 lakh jobs in panchayats that can be filled. 10 லட்சம் பதவிகள் பஞ்சாயத்தில் மட்டும் இருக்கிறது. அந்த 10 லட்சம் பதவிகளும் நிரப்பப்படும் என்பதனை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். We are going to fill all those jobs. நாங்கள் அத்தனை பதவிகளையும் நிரப்புவதற்கு முயற்சி செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். Now I understand that farmers are facing a very difficult time. எனக்கு நன்றாக தெரிகிறது, நான் உணர்கிறேன்,
இந்த காலகட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் என்பது சொல்லோனா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. Cyclone Gaja destroyed the food basin கஜா of புயல் Tamil என்பது தமிழகத்தை அழித்திருக்கிறது. The Kaveri basin. காவிரி பகுதிகளில் அழிவிட்டிருக்கிறது. 8 districts were completely destroyed. 8 மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. The AIDMK government insulted our farmers. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு இந்த விவசாயிகளை அவமானப்படுத்தி இருக்கிறது, அவமதித்திருக்கிறது. 40 lakh farmers lost their work. 30 லட்சம் விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறார்கள். 6,000 crores of Manrega money is due to them. 6,000 கோடி ரூபாய் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இழந்திருக்கிறது தமிழகம் என்பதை மறந்து விடாதீர்கள். Mr. Narendra Modi took away the bonus that our farmers used to be given. இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் போனஸாக தமிழகத்திற்கு கொடுத்தது. 6,000 கோடி ரூபாய் எடுத்தது. And farmers have a feeling of fear and discomfort. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பயத்திலும் ஒரு அச்ச உணர்விலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். We will want to erase this feeling of fear from their hearts. நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த அச்சத்தை போக்க வேண்டும். மக்களிடம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை போக்க வேண்டும். அதை நாங்கள் செய்வோம். We want them to feel that the government of India is standing with them. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த மக்களிடம் ஒரு உணர்வை ஏற்படுத்துவோம். என்னவென்று சொன்னால் இது நம்முடைய அரசு, நமக்கு சாதகமான அரசு, நம்முடன் இருக்கக்கூடிய அரசு, நம்முடன் இருக்கும் என்கின்ற உணர்வினை நாங்கள் உருவாக்குவோம். So you will remember that a few years ago, whenever the national budget was presented, a separate railway budget used to be presented. இதற்கு முன்பு இந்த தனியாக இதற்கென்று ஒரு நிதிநிலை அறிக்கை கிடையாது. ரயில்வேக்கு என்றோ இல்லது விவசாயத்திற்கென்றோ கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. The railway budget was discontinued by the BJP. இந்த ரயில்வேக்கு தனியாக இருந்த ஒரு நிதிநிலை அறிக்கையை இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தனியாக இருந்த பட்ஜெட்டை நிறுத்திவிட்டார்கள். So to show our support to the farmers of this country, அதே போலத்தான் அந்த பல திட்டங்களை இந்த விவசாயிகளுக்கு இருப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். we have decided that when we present the next budget, we will present a separate farmers budget. நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிதிநிலை அறிக்கையை உங்களுக்கு தயார் செய்து தருகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கென தனியான ஒரு நிதிநிலை அறிக்கையை தருவோம். In the beginning of the year itself, we will tell the farmers of India everything that the government of India is going to do for them. அதற்கு முன்பே ஓராண்டிற்கு முன்னவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த விவசாயிகளுக்கு தெரிவித்து விடுவோம். How much the MSP is going to be raised? எவ்வளவு நாங்கள் உங்களுக்கு பணம் தர இருக்கிறோம். How much bonus they will get? எவ்வளவு போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். What prices they are likely to get? எவ்வளவு உங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை கிடைக்கும். And what are the different initiatives that the government is going to take for farmers of India in that year? என்னவெல்லாம் விவசாயிகளுக்காக நாங்கள் திட்டத்தினை செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்து விடுவோம். நீங்கள் பயிர் செய்வதற்கு விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக. This is a historic step and it will allow our farmers to plan for the future. இது ஒரு வரலாற்று திருப்புமுனையாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். இது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அந்த நிகழ்வை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். Now you must have noticed that Narendra Modi gave 35,000 crores to Nirav Modi. நரேந்திர மோடி அவர்கள் 35,000 கோடியை நீரவ் மோடி அவர்களுக்கு தந்து விட்டார்கள். 35,000 crores to Mehul Choksi. 31,000 கோடி நீரவ் சௌத்ரி அவர்களுக்கு தந்து விட்டார்கள். 10,000 crores to Vijay Mallya. 10,000 கோடி ரூபாய் விஜய் மல்லையாவுக்கு தந்து விட்டார்கள். All these people took bank loans, failed to return them and ran away. இவர்களெல்லாம் வங்கியில் இருந்து பணம் பெற்றார்கள், பணம் பெற்று ஆதாயம் அடைந்தார்கள், ஆனால் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். Not a single one is in jail. இந்த இவர்களில் யாரும் எவரும் இந்த நாட்டினுடைய ஜெயிலில் கிடையாது. So I had a question. Why is it that when you have thousands of crores and you do not pay a bank loan back, you go to jail? But when you are a poor farmer and if you don't pay the bank loan back, you go to jail?
எனக்கு ஒன்று புரியவில்லை. ஏனென்றால் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் எல்லாம் உல்லாசமாக வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அவர்களை பற்றி யாரும், அவர்கள் எப்படி வருவார்கள்? அவர்கள் யாரும் ஜெயிலில் கிடையாது, சிறையிலே கிடையாது. ஆனால் இந்த ஏழை விவசாயிகள் பணம் வாங்கினால் மட்டும் தரவில்லை என்று சொன்னால் அவர்களை அச்சத்தில் ஆளாக்குகிறார்களே, இது ஏன் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. So we have decided that the moment we come to power in 2019, we are going to change the law for farmers. நாங்கள் எந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கின்றோமோ, அதிகாரத்திற்கு வருகிறோமோ, ஆட்சிக்கு வருகிறோமோ, அந்த நேரத்தில் இந்த சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்து நம்மளுடைய விவசாயிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய சட்டத்தினை நாங்கள் கொண்டு We have வருவோம். taken another historic decision. இன்னொரு வரலாற்று முக்கியமான முடிவினை நாங்கள் எடுத்திருக்கிறோம். After 2019, no farmer is going to be put in jail for not paying back his bank loan. 2019 ஆண்டிலிருந்து வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு விவசாயியும் இந்த கடன் கட்டவில்லை என்பதற்காக ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கவே இருக்காது. It is not fair that the richest people of the land do not go to jail and our farmers go to jail for the same crime. இது மிகவும் ஒரு அசிங்கமான ஒரு சூழல். இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும். வசதி படைத்தவர்கள் வங்கியிலே கடன் வாங்கி கொள்ளுகிறார்கள், ஆனால் அதை திருப்பி தருவதில்லை, உல்லாசமாக வாழ்கிறார்கள். ஆனால் இந்த விவசாயிகள் கடன் வாங்கியதற்காக ஆனால் அச்சப்பட்டு தற்கொலை செய்கிறார்கள். அது மாற்றப்பட வேண்டும். We have done this to remove fear from the hearts of our farmers. இதை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பயத்தை நாங்கள் போக்கி இருக்கிறோம். Now I can see that there are quite a few ladies in the crowd. இந்த கூட்டத்திலே நான் பார்க்கிறேன் சில மாதர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். Ladies exemplify the spirit of Tamil Nadu. இந்த பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் இடம் கொடுத்த ஒரு தமிழகம் இது. So I would like to say a few things that we are going to do for the women of this country. நான் ஒரு சில செய்திகளை நான் இங்கு பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன். என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல இருக்கிறேன். In the beginning of the speech I said that each poor family is going to get 72,000 rupees every year. நான் என்னுடைய பேச்சை துவங்குகின்ற பொழுது சொன்னேன், 72,000 ரூபாயை ஆண்டுதோறும் உங்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்த போகிறோம் என்று சொன்னேன். We have called the scheme Nyay Yojana. நான் இந்த திட்டத்திற்கு நியாய யோஜனா என்று பெயரிட்டிருக்கிறோம். I am proud to say that the money that will be given to these families will be given to the woman of the household. இந்த பணம் என்பது இந்த புதிய திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய 72,000 ரூபாய் என்பது யாருக்கு வரும் என்று சொன்னால், பெண்களுடைய வங்கி கணக்கிற்கு வரும். I am also proud to say that immediately after we come to power, we are going to give reservations for women in the Lok Sabha, Rajya Sabha and all Vidhan Sabhas. இன்னொன்றையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன், மனநிறைவுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சி தந்தது போல சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் அந்த இடஒதுக்கீடு பெண்களுக்காக கொண்டு வருவோம் என்ற உறுதியை சொல்லுகிறேன். And we are going to reserve 33% of central government jobs for women. அதே போல 33% பதவிகள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவிகளும் பெண்களுக்கு நாங்கள் ரிசர்வ் செய்ய முயற்சி செய்வோம். I would like to conclude by saying that our alliance is an alliance of the people of Tamil Nadu. நாங்கள் இந்த கூட்டணி என்பது யாரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால், யாருடைய தைரியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கூட்டணி என்பது உங்களுடைய கூட்டணி, உங்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது. Both parties believe in freedom, justice and secularism. இந்த இரண்டு கட்சிகளுமே, காங்கிரஸ் கட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, சுதந்திரத்திற்கும் நியாயத்திற்கும் ஜஸ்டிஸ் அதற்காக பாடுபடக்கூடிய கட்சி, நீதிக்கும் போராடக்கூடிய கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே. And we will never ever let the people of Tamil Nadu be ruled by Nagpur. நாங்கள் தமிழகத்தினுடைய மக்களை எக்காரணத்தை கொண்டும் நாக்பூரில் இருக்கக்கூடியவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்ய விட மாட்டோம். அதை நாங்கள் தகர்ப்பதற்காக நாங்கள் உறுதியேற்று இந்த கூட்டணி அமைத்திருக்கிறோம். Tamil Nadu is going to be ruled from Tamil Nadu.
இந்த தமிழகம் யாரால் ஆளப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. Tamil Nadu is going to be ruled from Tamil Nadu and Stalin is going to be the chief minister of Tamil Nadu. தமிழகம் தமிழரால் ஆளப்படும். ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும். I would like to thank all my brothers and sisters from the parties DMK and the Congress party who have come here to listen to me. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சி தோழர்கள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். And it is extremely hot and you have come here in such large numbers. இது மிக அதிகமான வெயில் இருக்கக்கூடிய காலத்தில் இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த வெயிலையும் பாராமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள், அமர்ந்திருக்கிறீர்கள். இதற்காக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். I am certain that you will bring the alliance to power here. எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும், இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு மகத்தான மாற்றத்தை தமிழகத்தினுடைய அரசாங்கத்தில் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. And I would like to also thank the people of Tamil Nadu for the love and affection that they have always shown my family and me. தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தினுடைய மக்கள் என்றுமே என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு நன்றி கடன் பட்டவர்களாகவும், அதாவது ஆதரித்தவர்களாகவும், நேசத்துடன் பாசத்துடன் என்னை கவனித்தவர்களாக நான் கருதுகிறேன். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். And I want you to know the same love that you have for me, I have for you. அதே போல அந்த அன்பையும் பாசத்தினையும் என்மேல் தொடர்ந்தும் பொழிய வேண்டும் நீங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். And mine is not a political relationship with the people of Tamil Nadu. It is an emotional relationship. எனக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை என்பது ஏதோ வாய்ச்சொல்லி இருக்கக்கூடிய உறவு முறை அல்ல. அது என்னுடைய உணர்வு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை. தமிழர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை. Thank you very much. Jai Hind. நன்றி. ஜெய் ஹிந்த். Next. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்தார். ஒசூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் சட்டமன்ற வேட்பாளர்களுக்காகவும் அவர் வாக்கு சேகரித்தார். இந்த சூழ்நிலையில் அவர் கிருஷ்ணகிரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழக மக்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடியது அரசியல் தொடர்பான உறவல்ல, அது ஒரு உணர்வுபூர்வமான உணர்வு என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது தேர்தல் அறிக்கையில், காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த விஷயங்களை அவர் விளக்கி கூறினார். 72,000 ரூபாய் ஏழைகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் ஒதுக்கப்படும் என்றும், தனி பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது கடன் செலுத்தவில்லை என்பதற்காக விவசாயிகள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகள் கடன் செலுத்தவில்லை, திரும்ப செலுத்தவில்லை என்பதற்காக அவர்கள் படும் துயரங்கள் அனைத்தும் நீக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இருந்தே தமிழகம் ஆளப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்றும், தமிழகத்தில் இருந்தே தமிழகம் ஆளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.